போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இல்ல தம்பினா இல்ல நம்ம இப்ப பண்ணியே ஆகும். எது அந்த vlogல பாத்து இல்ல நம்ம vlog நான் பண்ணோம். நீங்க அமைதியா உட்காருங்க, நம்ம பண்றோம். அமைதியா எங்க போயிட்டு இருக்க? ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ எஸ்கே. அவங்க கிட்ட போறியா? வெல்கம் டு வகீரா யூனிவர்ஸ். நம்ம இப்ப இந்த சேனலுக்குள்ள போடுறோம். அதாவது இந்த சேனலுக்குள்ள என்டர் பண்றோம். வெல்கம் டு சேனல், என்ஜாய். என்னடா இன்ட்ரோ? வாழ்க்கையோட முக்கியமான இன்ட்ரோடா அப்பதான் பாக்குறேன். ஃபன் இது ஃபன் இல்ல, பேனிக் செக்ஷன் சொல்லி இவனை வச்சு ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். ஃபுல்லா பேனிக்கோட தான் இருப்போம். யாரு நீங்க ஓகே நவ்யூ அப்படி சொல்லிட்டு சரி ஏன் நீ கூப்பிட்ட சொல்லு. அதாவது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இரும்பலா இருக்கு, நடந்து சாப்பிட்டு தூங்கிடும். நான் சொல்றேன், வேலை இடத்துல இருந்தேன். தலைவன் வந்துட்டு ஒரு கண்டனை கண்டுபிடிச்சிட்டானு. கண்டுபிடிச்சு எனக்கு அதிசயமே வச்சு. வழக்கமா வேலை இடத்துல வந்து செத்தனா பொழைச்சனா கூட வந்து கால் பண்ணி கேட்க மாட்டான். என்ன அப்படின்னு சொல்லி கால் பண்ணான். நான் நம்பி சொல்றேன், என்ன நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே யூடியூப் கண்டென்ட், ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பட்டாம்பூச்சி பறக்குது ஒரு மாதிரி இருக்கு. எப்ப சொன்னேன்? இந்த போட்டோ நல்லா பாத்துக்கோங்க. டேட் வந்து 8 டிசம்பர் 2024 போயிட்டு சொன்னேன். இது எப்ப சொன்னது? இது எங்க எடுத்தோம்? மியூசியம் நகர vlog பார்த்திருப்பீங்க, வகீரா சேனல்ல இருக்கும், மறக்காம பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப அந்த vlog எல்லாம் எடுத்து முடிஞ்சு அப்ப சொன்னேன், செக்ஷனை பிரிச்சு வச்சிருக்கேன், நீ கண்டென்ட் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொன்னேன். இப்படி தலையாடினான். அதுக்கப்புறம் வந்து நானும் கேட்பேன், கண்டுபிடிச்சியா? யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். நான் அடிவரைப்பட்டு ஒரு 3 மாசம் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப கால் வருது. அது எப்ப? 5ஆம் மாசம் 28ஆம் தேதி 2025. இது எப்ப? 8 டிசம்பர் 2024. தலைவன் வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்து என்கிட்ட சொன்னான். கேட்டோன்னு ஷாக் ஆயிட்டேன். சில விஷயங்கள் பொறுமையா யோசிச்சுதானே சொல்லணும். தலைவன் என்ன பண்ணிருக்கான், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் இல்லையா சொல்றேன். வந்தோன்னு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் ரெடியா இருக்குன்னு காட்டுறா, என்னடா எழுதி வச்சிருக்க பாக்குறேன்னு எல்லாரும் வச்சிருக்கான். ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அது வச்சிருக்கான். என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல காதல் வந்தா என்ன பண்ணுவா? அவளுக்கு நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சைன் வேற. நான் நினைச்சேன் ஒன்னம்மனா மார்லயே தோல்லையே பவுடர் அடிச்சு உன்னை பாதுகாத்துட்டு இருக்கு. முன்னால எவ்வளவு பண்ண முடியும் பண்ணிட்டடா. நான் கேட்டேன், இதாடா கண்டென்ட்? ஆமாண்ணே, நிறைய பாய்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷனா இருக்கும், இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு யூஸ் ஆகும். அதுக்காக இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான். அதை நான் மதிக்கிறேன். எல்லாம் வந்து எதுல எடுத்தா? ஜெமினில எடுத்தாரு. ஓ போடுன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு. ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி காமினி காமினி கமினி ஓ போடு. இன்னைக்கு கண்டென்ட் எதை சம்பந்தமானா, ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல காதல் வந்தா என்னென்ன பண்ணுவா, அவ என்னென்ன செய்வா, இவன் விருப்பத்தோட இத சம்பந்தமா எழுதி வச்சிருக்கா. நம்ம பேசுவோம், ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? உள்ளுக்குள்ள போலாமா? உள்ளுக்குள்ள நீதான் இன்ட்ரோ. இவனை இன்ட்ரோ அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள போடுறோம். ஓகே, உள்ளுக்குள்ள போடுறோம். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே கைஸ், நம்ம வந்து படிப்போம். தலைவன் வந்து என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல காதல் இருந்தா அவ என்னென்ன செய்வா, அது முக்கியமா ஒரு ஆண் மேலதான். ஒன் சைட் லவ் வந்து கேர்ள்ஸ் இருந்தா. இல்ல என்ன ட்விஸ்ட்னா, நான் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் தான் பண்ணி வச்சிருக்கேன், தவிர எதுவும் படிக்கல, எதுவும் பண்ணல. ஆடி போயிட்டேன். இதுல என்ன ட்விஸ்ட்னா, நான் ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு அதே கண்ணனுக்கே தெரியாது அப்படி சொல்லுவாரு. இல்ல நான் எதுவுமே படிக்கல, நான் அப்படியே அடிச்சு போட்டு கொண்டு வந்துட்டேன். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டு. கண் பார்வை. ஒரு பெண் உங்களை விரும்பினால் அவர் அடிக்கடி உங்களை நேருக்கு நேர் பார்ப்பார், மேலும் வெட்கத்துடன் கண்களை விளக்குவார். இது காதலின் முதல் மற்றும் முக்கியமான அறிகுறியாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்து அப்படி பிடிச்சிருச்சுன்னா பாப்பா, யார் இந்த ஜோக்கு அப்படி பாப்பாக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு கதை நினைக்கிறவே ஆச்சரியமா இருக்கும்.
ஒரு பொண்ணு நாலு இதே வருதா பாத்துக்கிட்டே இருந்தேன். வேறு பேர் லவ் சொல்லுவோம் எத்தனை தமிழ் படத்துல பாத்துருக்கானே. இல்லங்க நீங்க வந்து எல்லாரும் மேல கேரிங்கா இருக்க, சும்மா பாத்துங்க அப்படி நெஞ்சிலேயே குத்திட்டே மாலா அப்படி இருந்த நாடு. மாலா ஃபேனா போடு. ஆமா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்புறம் வந்துட்டு புன்னகை சிரிப்பு, சூர்யா சிரிப்பு. நான் சசிக்குவேன். ஒரு பொண்ணுக்கு உங்களை பார்த்தா ஐ மீன் அவங்களுக்கு அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பிடிச்சிருந்தா அவங்க சும்மா சும்மா சிரிப்பாங்களா? ஓகேவா? அது கூட நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓகேவா? இன்னொரு இது பார்த்தேன், நம்ம ஒரு ஆளை 5 செகண்ட் பாத்துக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நம்ம மேல லவ் வந்துடும். 5 செகண்ட் பாத்துக்கிட்டு இருக்கேன் நினைச்சு பாரு, அவங்க நரம்பு தலைச்சா நரம்பு ஷார்ட் அடிச்சு பாத்துக்கிட்டு ஒரு சீரியஸ்ல தான் அப்படியே 5 நிமிஷம் தொட்டு அதான் கட்டி எடுத்துருவான். இந்த கண்ணுல பாக்குறது கால்ல பாக்குறது அப்படிலாம் கிடையாது. இது வந்து கண்ணுல இருந்தே வந்திருக்கு, அதனால சொல்றாங்க. இந்த பார்வை வந்து கேஷ்ஃபுல்லான பார்வை, யார் வேணா பாக்கலாம். சில பேர் பாருங்க இல்ல சொல்லிடுறேன், ஓகே இப்படி பாப்பாங்க அப்படி பாப்பாங்க. பட் அந்த பார்வை வச்சுட்டு போகாதீங்க, பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். பேசுறாங்களா மூஞ்சி நேரம் வந்து பேசுறாங்க, அதான் அப்பதான் லவ் பண்ண ஏத்துங்க. நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்க, யோசிச்சு சொல்லு. நேரம் செலவிடுதல், நேரத்தை வந்து நம்மளுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அது எங்க இருக்கு? மற்ற நண்பர்களுடன் வெளியே செல்வதை தவிர்த்து உங்களுடன் நேரம் செலவிட விரும்புவார். உங்களது தனிப்பட்ட நேரத்துக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல விருப்பம் இருந்தா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் உடனே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐ திங்க் நீ பல பிளாக் லிஸ்ட்ல இருக்க, சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே ஓகேன்னு அப்பனா யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ உனக்கு? இல்ல நான் டைம் ஸ்பெண்ட் யாரும் இல்லை. தெரியல காய்ஸ், என் காது ஒரு சின்னதா இருக்கு, தலைவன் என்னன்னே போய் சொல்லிட்டு இருக்கா, அப்படி தெரியாது. நம்ம தெரியாது, நான் வெகிலி. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண் மேல விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இது வந்து நம்ம கூட தப்பான ஸ்பெண்ட்லாம் கிடையாது. அவங்களோட டைம் உங்களுக்காக வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நல்லா இன்டென்ஷனா பார்க்கணும். ஓகேவா? அந்த கண்ணு மூக்கு வாயை கூட எனக்கு ஒரு எஸ் இது இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிச்சிருக்கா, டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பொறுக்கியா இருந்து நீ கேடியா இருந்தேன்னா எப்படி? உண்மையா சொல்ல, இந்த மாதிரி டாபிக் என்கிட்ட கொண்டு வராதீங்கடா, நான் கக்கிய ஆரம்பிச்சிருவேன். ஓகே சரி, அடுத்தது உடல் மொழி. உங்களுடன் ஆமா உடல் மொழி மீன்ஸ் வந்து பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது பாருங்க. லவ்ல என்ன உடல் மொழி அது கேக்குறேன். காலத்துக்கு நெத்தி மேல வச்சுக்காங்க, இல்ல கழுத்து மேல போடுவாங்க. இப்பதான் படிக்க வச்சிருக்கேன். உங்களுடன் பழகும் போது இயல்பாகவே இல்லாமல் சற்று வெட்கப்படுவது, தலைமுடி சரி செய்வது அல்லது சிறிய அளவில் தொட்டு பேசுவது போன்ற மாற்றங்கள் தென்படும். இந்த தொடுதல் பாலியல் ரீதியாக இல்லாமல் சாதாரணமானதாக இருக்கும். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பழகறப்ப வந்துட்டு அப்படிலாம் இல்ல, மொத வெக்கப்படுவாங்க. அந்த பொண்ணுக்கு உங்க மேல உண்மையா இன்ட்ரெஸ்ட் இருந்தா வெக்கப்படும். நீ ஒரு ரேபிஸ் மாதிரி இருந்தா கூட வெக்கப்படும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெக்கப்படும். ஓகேவா? உனக்கு யாராச்சும் வெக்கப்பட்டிருக்காங்க? நீங்க சிரிச்சா சூர்யாவே இருக்கீங்க இல்லையா? இல்ல யாரு. ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருந்துச்சுன்னா வெக்கப்படுவா, தொட்டு பேசுவா, தலை மோதிய அட்ஜஸ்ட் பண்ணுவா, இப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சிம்டம் பாடி லாங்குவேஜ். ஓகேவா? ஆனா தொட்டு பேசுறது வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஓகேவா? அது மொதமா சொன்னாங்களே, நேரம் செலவு பண்றது வந்து ஓகே, ஆனா தொட்டு பேசுறது வந்து அது கிடையாது. வெளிநாட்டுல இருக்கு. எஸ், ஃபாரின் கண்ட்ரி. ஃபாரின் உள்ளது எடுத்திருக்கேன். மேபி எனக்கு நடக்காம இருந்திருக்கலாம், எனக்கு வாட்சது இல்லை.
ஓகேயா, ஃபாரின் கண்ட்ரி இல்ல மத்தவனுக்கு நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகேவா, முக்கியத்துவம் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஓகே, மத்தவங்களோட உங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு பொண்ணுக்கு வந்து உங்களுக்கு மேல கிரஷ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா உங்களோட கருத்துக்களும் விருப்பு வெறுப்புகளும் மதிப்பளிப்பார். ஓகே, உங்களோட வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்காக வந்து ஸ்பெஷலா ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. உனக்கு இல்லைண்ணா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளை கொடுத்துருச்சுன்னா அந்த பொண்ணு வந்து பொண்ணு இல்ல, அவள் ஒரு தேவதை. எந்த ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அவள் தேவதை தான். கடவுளுக்கு God is great. God is great. Yeah, God is great. குடும்ப அறிமுகம் தனது குடும்பத்தாரிடம் உங்களை அறிமுகப்படுத்தி வைப்பார். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சு போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கூட்டு போய் இவன் தான்டா லவர், அது அவனுக்கே தெரியாது அப்படி சொல்லுவாங்களாம். ஓகேவா, கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்களா. அது வந்து அடுத்த கட்டம் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போமா. எந்த ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டான்னா அவளுக்கு வந்து உங்க மேல வந்துட்டு நம்பிக்கை இருக்கு, அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஃபிட்டான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க. இதை நம்புற மாதிரி எனக்கு தெரியல. உனையாச்சும் கூட்டு போய் காட்டியிருக்காங்க, என்ன யாரும் காட்டணும், இப்ப காட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா தலைவன் செத்துருப்பான். எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை அறிந்து அதன்படி உங்களை கவர முயற்சிப்பார். உதாரணமாக உங்களுக்கு பிடித்த உணவை சமைத்து தருவது போன்ற செயல்பாடுகள் இடப்படலாம். ஓகே, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்களை அவங்க கட்டத்துக்குள்ள வந்து என் பண்ண வைப்பாங்க, இந்த சர்க்கிள்குள்ள. எனக்கு தெரிஞ்சு நீ ஃபுல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இருக்க. நான் சொல்ல ஓகே, நான் ஏதோ எடுத்து வச்சுட்டேன், நான் சொல்றேன் அப்படி கேட்டுக்கோ. ஓகே, எல்லாம் உனக்கு தேவைப்பட நினைக்கிறேன். ஓகே, பாருங்க ரியாக்ஷன் மட்டும் பாக்க. இந்த வீடியோல இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க விட்டேன் உங்களை கவர முயற்சி பண்ணுவாங்களாம். அவங்க சர்க்கிள்குள்ள வந்து உங்களை வர வைக்க பார்ப்பாங்களாம். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சது என்ன? இப்ப வந்து எனக்கு வந்துட்டு ஒரு காசு இல்லை, நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், டக்குனு எனக்கு தெரியாம பர்ஸை திறந்துட்டு ஒரு 5000 வச்சு ராம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்குதுங்க. நான் ரொம்ப பாவப்பட்டேன். தம்பி ஃபெயில் ஆயிருக்க, நீ ஃபீல் பண்ணும்டா, அடுத்த தடவை பாஸ் பண்ணு போ. பொறாமை உணர்வு. ஒரு பொண்ணுக்கு வந்து பொறாமை உணர்வு இருக்குமா? ஓகே, ஜெலசி வந்து இருக்குமா? நீங்க மற்ற பெண்களுடன் நெருக்கமாக பேசும்போது அல்லது பழகும் போது அவர் சற்று அமைதியாகி விடுவார், அல்லது அவரது முக பாவனைகளில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படும். அது அவரது ரகசிய பொறாமை உணர்வை காட்டலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? மோஸ்ட்லி வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஆம்பளையோட பொம்பளைங்களுக்கு வந்து இந்த பொறாமை எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். தற்செயல் சந்திப்புகள். ஓகே, ஒரு பொண்ணுக்கு வந்து நம்மள பிடிச்சிச்சுன்னா நம்ம போற இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இது ஆம்பளை பெண்ணும் செய்யறது. ஒரு பொண்ணு பிடிச்சிச்சு, அம்பு குத்திருச்சுல நெஞ்சில, ஒரு தொப்பியை போட்டு தேடி போறேன் அஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவான். அதான் ஒரு தொப்பி போட்டு அப்படி நடந்து போக வேண்டியது. என்ன பண்றாங்க, அது பண்றாங்க யாருக்கும் தெரியாம. என்ன சொல்ற, நெஞ்சிலே குத்துறா. பொதுவா சொன்ன ஒரு பொண்ணுங்க நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம போற இடத்துக்கு எல்லாம் வருமா. நினைச்சு பாருங்களேன், ஒரு ஆம்பளை பையன் சொல்லியிருந்தா கூட அவன் செஞ்சிருப்பான். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனை வந்து லவ் பண்ணுது, டக்குன்னு எங்க போறீங்க வரீங்களா, நடக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் இதை எழுதியிருக்காங்க. ஐ திங்க் இவன் சொன்ன மாதிரி எல்லாமே வெளிநாட்டுல போற, இங்க இல்ல இருக்கலாம். இருக்கு இருக்காம்டா, இல்ல இருக்கா 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 ஆனா இல்ல இல்லையா இல்லையா ஆனா இருக்கு இருக்கா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து பேசுறப்ப வந்து கூர்ந்து கணிப்பாங்க. நமக்கு என்ன தேவை, என்ன வேணும், பேசும்போது சிரிப்பாங்களா, வெக்கப்படுவாங்களா, முடிய அசைப்பாங்களா, அதெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் சொன்ன மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம பேசுறது கேட்கறதே வந்துட்டு நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணாச்சும் வந்து நீங்க பேசுறப்ப அழகா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷம். நீங்க நம்ப மாட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பயே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்ல, பேசுறா பேசு, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் உன்னை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சு. ஏன் கூட தான் வாழணுமா, வா
வந்து வாழ்ந்துடா. ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிறு பரிசுகள் அல்லது குறிப்புகள், சில சமயங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பிடித்த ஒரு சிறிய பரிசை தருவார், அல்லது உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்பை எழுதி தருவார். அது அவரது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு மறைமுக வழியாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு உண்மையா பிடிச்சிருச்சு, ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சு, நம்ம சஞ்சித் தான். நீதான் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம SKR. ஓகே, என்னது உங்களை லவ் பண்றேன் இந்தாங்க, உங்களுக்கே தெரியாது ஐபோன். அந்த மாதிரி இந்த வீடியோ போட்டுன்னு பாருங்க, என்னென்ன கிஃப்ட் அவருக்கே தெரியாது, நீங்க நினைவு பண்றீங்களா அப்படின்னு வரும். குட் ஜாப். வந்து நம்மள பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உண்மையா நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்களா. அது வந்து நாட் ஒன்லி மணி சம்பந்தமா இருக்காதான், சின்னதா ஒரு கப் கேக் கூட இருக்கும். ஓகேவா, அந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்காக வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. என் அன்பை உன்னிடம் வெளிப்படுத்துகிறேன் காதலனே கடைசியில இறங்குவாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா, அவங்களோட என்ன சொல்லுவாங்க, உடல் அமைப்புலாம் அப்படி இருக்கு. பாடி லாங்குவேஜ் வந்து முக்கியமானது சொல்லியிருக்காங்க. லைட்டா வளைஞ்சு உங்களை பாக்குற மாதிரி வந்து இடத்துல வந்து இருப்பாங்களாம். நீங்க வந்து அவங்க கண்ணுல வந்து படுற மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமலே சைட் அடிக்குது. அவங்களுக்கு தெரியாம ஏங்குகிறேன் நான் பக்கம் இல்லையே, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து பாப்பாங்க ஒரு கேர்ள். இதெல்லாம் மோஸ்ட்லி நான் ஆம்பளை பெண் தான் பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ண சொல்றப்ப வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னா எனக்கு வந்து நார்மல். ஏன்னா பாய்ஸ் வந்து அப்படி ஒரு வந்து தாராளம் கொண்டு நாங்க யாராவது காதலிப்போம். ஆனா ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஓடுவாங்களாம். இங்க இருக்கா, ஓகே இங்க இருக்கானா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து உன்னை பாக்குறேன், அது அவனுக்கே தெரியாது. யாரு கண்டது உண்மை காதல் டாய்லெட்ல கூட வரலாம். ஒருவேளை நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து உங்க மேல லவ்ல இருக்கீங்க, ஐ மீன் ஃப்ரெண்ட் ஜோன்ல வந்து அவங்களுக்கு வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் லைட்டா காட்டுறப்ப வந்துட்டு நடக்கிறப்ப வந்து உங்க தோள்பட்டி வந்து இடிச்சுட்டு போவாங்க. இந்த போட்டுக்கு தோள்பட்டி உரசுதல். நீங்க ஒன்றாக நடக்கும்போது அவர் தோள்பட்டி அல்லது கை உங்கள் கையை வந்து சற்று உரசுவது, அது உடல் ரீதியாக போட்டிருக்கு. ஓகேவா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வந்து லைட்டா வந்து டச்சிங் முதல்ல சொன்ன மாதிரி தான் டச்சிங் போட்டிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து டச் பண்ணிட்டு போகுது, இதெல்லாம் நம்பி டச் பண்ணிட்டு போவாங்க. இது நம்ம டச் பண்ண அபியூஸ் கேஸ் சொல்லி போட்டு ஜெயில. அது ஆஃப் கோர்ஸ்ல நீ ஒண்ணு யாருமே டச் பண்ண நோ மீன்ஸ் நோ. இது வந்து எல்லா பாய்ஸ்க்கும் சொல்றோம், ஒரு பொண்ணு வேணாங்கடா வேணாம், அவ்வளவுதான். பொண்ணு என்ன வேணா பண்ண தூக்கி போட்டு நம்ம மதிக்கிறேன், யாவன் கேள்வி கேட்பான், அதெல்லாம் கேட்க கூடாது. வாயில மிதிங்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா ஒரு ஆம்பளை பையன் எது பண்ணாலும் கேள்வி கேட்கணும், புரியுதா? ஒரு பொண்ணுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு இங்க போட்டிருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க யாரு எவருன்னா அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ இல்லாட்டி உங்களோட சோசியல் மீடியாவை சீக்கிரட்டா வந்துட்டு ஸ்டாக் பண்ணுவாங்க. தலைவன் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, டக்குனு ஸ்டாக் பண்ணுவாங்க. சொல்றான், ஏடா அதான் ஃபுல் டைம் ஜாபா ஆழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வெளியாகும். நான் படிக்கிற பத்திங்களா, நான் ஒரு அண்ணனா பிறந்து இவனுக்கு என்னென்ன வேலை பார்க்க பொதுவா சொன்னேன், அவ்வளவுதான். சரி பொதுவா சொல்றான், ஸ்டாக் பண்ணுவாங்க, ஐ மீன் பாப்பாங்களா யா அப்படின்னு போட்டிருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து மிமிக் பண்ணுவாங்களா, ஐ மீன் வந்து மிமிக்னா வந்து நம்மள மாதிரி நான் இப்ப வந்து கமல் மாதிரி பேசுவோம் அப்படி அப்படின்னு எல்லாம். மிமிக்னா வந்து சின்ன சின்ன ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆட்டிடியூட் அந்த மாதிரி. நீ காலை இப்படி வச்சுட்டு வணக்கம் சொன்னா வீட்டுல போய் ட்ரை பண்ணுவாங்க, வணக்கம் ட்ரை பண்ணுவாங்களா. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் மிமிக் பண்ணணும்னு போட்டிருக்கு. பண்ணுவாங்க இல்லையே, நான் அப்படி பார்த்து இல்லையே. நம்பணும் காய்ஸ், அவன் சொல்றது எல்லாமே நீங்க நம்பணும். புஜு பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல, அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? ஒரு பொண்ணுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு அவங்க வந்து எப்போதுமே உங்களுக்காக வந்து கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. போட்டிருக்கு
நான் ஒண்ணு மட்டும் காதலிச்சேன் கும்பிடாத சாமி. ஒரு பொண்ணு முடிச்சுதான் உங்களை நினைச்சு கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் போட்டிருக்கேன். இது கேட்கறதாண்டா எனக்கு செம்ம திருப்பா இருக்கு. சிரிச்சுக்கணும், இதெல்லாம் ஜோக். இதெல்லாம் சைனாடா. வேண்டது சைனா, இறைவனிடம் வேண்டுதல். ஓ நல்லா இருக்கட்டும், நான் இவனை ஏமாத்திடுவேன், இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், தாங்கக்கூடிய சக்தி உடம்புல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இவனை முயற்சிக்கு பாராட்டு, இது ஜாலியா பண்ணாதான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லிக்கணும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு, காதலோ இதோ ஓகே, ஒரு பொண்ணும் சரி ஒரு பையனும் சரி, உனக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன். ஓகே, நான் 30 தாண்டிட்டேன், நான் அங்கிள் கேட்டகரியில இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. ஒரு பொண்ணு நம்மளை பாக்குறா, இல்ல ஒரு பையன் நம்மளை பாக்குறான், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபேக்டர் எல்லாம் இப்ப சொன்னோம்ல, இவன் சொன்ன சைன் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு போய் சொல்லிடணும். வெட்டொன்னு துண்டுண்டு நீங்க மூச்சை முடிச்சுட்டு நான் பப்புன் மாதிரி இருக்கடா இல்ல பாருங்க guys, நான் நல்ல விஷயம் சொல்றேன், என்னை பார்த்து செஞ்சீங்கன்னா நல்ல விஷயம் சொல்றேன், சொல்லிடுங்க. பிடிச்சிருக்கா இல்லையா டக்குன்னு ஓகே, அது நேரம் கடத்துறாதீங்க. ஓகேவா? உண்மையான அன்பு எந்த கோணத்தமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அதை ஏத்துக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சில பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த சோசியல் மீடியா பயமெல்லாம் இதை கலெக்ட் பண்ணானே, இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஓகேவா? என்னை பொறுத்தவரைக்கும் சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது சிங்க் வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு பிரகாஷ் நில்ரா சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா இப்ப ஒரு நட்பு எப்படி ஏற்படும், ஒரு மேஜிக். அதே மாதிரி லவ் என்பது ஒரு மேஜிக், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கிராஷ் வர்றதும் ஒரு மேஜிக். இப்போ ஒரு பையனுக்கு நம்மளை பிடிக்குது, இல்ல ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குதுன்னா அதுவும் ஒரு மேஜிக் தான். அது ஃபீல் பண்ணிட்டு போயிருங்க. உண்மையா அது ஒரு நபர் ரெண்டு சைட்லயும் உண்மையா இருந்தாங்கன்னா அது காதலா மாறப்படும். காதல் நாளைக்கு கல்யாணமா மாறப்படும். என்னச்சும் ஒண்ணு மாறும். ஓகேவா? இல்ல சும்மா பாக்குறோம், சும்மா நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது என்ன யோசிப்பாங்க, கண்ணு ஜாட கை இது எல்லாம் டைம் வேஸ்ட். உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. ஓகேவா? இது ஒரு கண்டென்ட் சொல்லி இவன் பேச வச்சுட்டான். எவ்வளவு நாள் தான் நான் நல்லா நடிக்குது, நான் பேசிட்டேன். இருந்தாலும் இவன் முயற்சிக்கு நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் இவங்க நல்ல நல்ல கண்டென்ட் நல்லா தேடு. காதல் தவிர்த்து மற்றது இவன் எப்படிப்பட்டவனா, எப்படி சுத்தி காதலுக்குள்ள வந்துருவான். அப்படி வந்துருவான். அவன் அந்த ஈஸ்வரன் படத்துல வருமே, காதலோட கடவுள் நீராடு ஒண்டி நீரனா நடி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஆட ஆரம்பிச்சிருவான். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சத நம்புறேன். ஃபுல்லா இவரோட ஐடியா. ஓகேவா? நான் சொல்றது சொல்லிட்டேன். காதலிக்கிறதும் காதலிக்க போவதும் அது உங்க கையில. ஆனா உங்களை காப்பாத்துங்க, பெத்தவங்களை காப்பாத்துங்க, உங்க கனவை தேடி ஓடுங்க. அதான் சொல்றேன். நான் அங்கிள் ஆகிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை காப்பாத்துங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பட் சொல்லுறேன், காதல் வேணும், ஆனா இப்ப வேணாம். உன் இலக்குல குறியாரு, உன் எண்ணத்துல சிறந்தவனாரு, சிறந்தவளாரு, நல்லா இரு. ஓகேவா? ஆள விடுங்க, வாழ விடு. சரி, அவ்வளவுதாங்க. இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ. நீ சொல்றா இன்ட்ரோ சொல்லு, வார காய் வீட்டுக்குள்ள உட்காந்து வெளியே தான் பேனிக்கா வரேன். வீட்டுக்குள்ள சொல்றா, முடிய போகுது. இத சொல்றதுதான் இட்ஸ் மீன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன அப்படின்னா பாத்தீங்களா, இவர் நான்